வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவா ரதியின் கழுத்தில் தாலி கட்டி அவளை மனைவியாக்கி அவன் வீட்டிற்கு அழைத்து வந்து சில மணி நேரங்களே ஆகியிருக்க தன் ஆசை மனைவி அவன் தோளில் மயங்கிச் சரிய, "ஏய் ரதி, இங்கே பாரு, என்ன ஆச்சு உனக்கு?" என்று தன் இடது கையினால் அவளை அவனோடு சேர்த்து அணைத்து கொண்டு தன் வலக்கையினால் அவள் கன்னத்தை தட்டினான். "என்ன இவளுக்கு இப்படி வேர்த்து போயிருக்கு? திடீர்னு மயங்கிட்டா?" "பாட்டி" என்று கூப்பிட்டு கொண்டே தன் அழகு தேவதையை பூங்கொத்தாய் அள்ளி எடுத்து தன் கைகளில் ஏந்தி பக்கத்தில் இருந்த அவன் அறையில் படுக்கையில் கிடத்தினான். ரதியின் நிலைமையை பார்த்த பாட்டியும் பதறிவிட்டார். "என்னப்பா, என்ன ஆச்சு? அவகிட்ட நீ ஏதாச்சும் கோபமா பேசுனியா, இல்லை சண்டை போட்டியா?" என கேட்டார் பாட்டி. "இல்லை பாட்டி, நல்லா தான் இருந்தா, திடீர்னு மயங்கிட்டா" என்று கூற பாட்டி முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தார். "பாட்டி இருங்க, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன்" என்றான். அடுத்த 15 நிமிடத்தில் அந்த பெண் மருத்துவர் ரதியை சோதித்து கொண்டிருந்தார். அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, நல்லா சாப்பிட்டே 1 வாரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சுகரும் பிபியும் ரொம்ப லோவாக இருக்குது என்று ஊசி மூலம் மருந்தை செலுத்தினார். ஒரு பாட்டில் குளுக்கோஸை மாட்டினார். மாத்திரைகளை எழுதி கொடுத்துவிட்டு, ட்ரிப்ஸ் முடிய இன்னும் 1 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் விட்டு நான் சிஸ்டரை அனுப்புகிறேன். இவங்க உங்கள் மனைவியா என கேட்டார் டாக்டர். "எஸ் டாக்டர்" என்றான் தேவா. "அவங்கள நேரத்துக்கு சரியாக சாப்பிட சொல்லுங்க. இந்த கோயில் விரதம்னு ஃபாலோ பண்ணுவாங்களோ?" "இல்லை டாக்டர், கொஞ்ச நாளாக அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம நல்லா இருக்கணும், அவங்கள பார்த்துக்கோங்க" என்று கூறிவிட்டு சென்றார் டாக்டர். மருத்துவர் சென்றதும் உடல் அலுப்பில் இருந்த ரதி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். தேவா அவள் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். பின் தலையணையை சாய்த்து லேசாக சாய்ந்தவாறு உட்கார்ந்தவன் அப்படியே தூங்கி போய்விட்டான். கையில் போட்டிருந்த ட்ரிப்ஸ் முடியும் தருவாயில் வந்த நர்ஸ் அதை கலட்டிவிட்டு சென்றார். 2 மணி நேரம் நல்ல தூக்கத்திற்கு பிறகு கண் விழித்தாள் ரதி. சொகுசான ஒரு கட்டில், மிருதுவான மெத்தையில் அவள் படுத்திருந்தாள் என்பது அவள் மூளைக்கு புரிய வாரி சுருட்டு கொண்டே எழுந்தாள். சுற்றும் புற்றும் கண்களை ஓடவிட்டாள். பக்கத்தில் தேவா தன் பட்டு சட்டையை கலட்டிவிட்டு கையில்லாத கருப்பு நிற பனியனும் ட்ராக் பேண்ட்டையும் அணிந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். தன் மொபைல் போனை எடுத்து மணியை பார்த்தாள். மணி 2 ஆகியிருந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேல் ஒரே மெத்தையில் இவனுடன் படுத்திருக்கிறேனா? எழுந்து முகம் கழுவிக்கொண்டு வெளியில் வர பாட்டி வந்தார். "என்னம்மா, இப்போ உடம்பு உனக்கு எப்படி இருக்கு?" நல்லா இருக்குங்க" என்றாள். "நீயும் தேவா மாதிரியே என்னை பாட்டின்னு கூப்பிடுமா" என்றார் பாட்டி பாசமாக. "சரிங்க பாட்டி" என்றாள் ரதி புன்னகையுடன். "ஆமாம், தேவா எழுந்துட்டானா? நேரமாச்சு, 2 பேரும் வந்து சாப்பிடுங்க" என்றார். "இல்லை பாட்டி, அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு" என்றாள். முதலா இந்த வீட்டில் நீ சாப்பிட போகிற, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாதானே நல்லா இருக்கும்" என்றார் பாட்டி. ரதி எதுவும் பேசாமல் நின்றிருக்க, "நீ இந்த பட்டுப்புடவையிலேயே இருக்க கஷ்டமாக இருக்கும், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கம்மா" என்றார். "ஆமாம், எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, ஆனால் நான் வேறு ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே" என்றாள் ரதி. "நல்ல பொண்ணுமா நீ. தேவா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? இங்கே வா" என்று தேவாவின் அறைக்கு அழைத்து சென்ற பாட்டி அங்கு இருந்த கபோர்டுகளை திறந்து காட்டினார். அதில் அழகான சட்டை, பாவாடை முதல் நைட்டி, சுடிதார், சேலைகள் என்று விதவிதமான துணிகளை அடுக்கி வைத்திருந்தான். "எடுத்து போட்டுக்கம்மா" என்றார் பாட்டி. "பாட்டி, இதெல்லாம் யாருடையது? நல்லா கேட்டப்போ. இதெல்லாம் உனக்குத்தான். நீ எப்போ தேவாவை கட்டிக்கிறேன்னு சொன்னியோ அன்னைக்கே உனக்காகன்னு வாங்கிட்டு வந்து எப்படி அடுக்கி வச்சிருக்கான் பாரு, பைத்தியக்காரன்" என்று பாட்டி தூங்கிக் கொண்டிருந்த தேவாவை பார்த்து தன் கைகளை காற்றில் சுழற்றி திருஷ்டி முறித்தார். இத்தனை துணிகளா? பார்க்க பிரமிப்பாக இருந்தது ரதிக்கு. ஆச்சரியத்தில் கண்களை விரித்து துணிக்கடை ஷோரூம் போல இருந்த அந்த கபோர்டையே பார்த்தாள் ரதி. "இவன் என்ன பைத்தியமா?" என்று தூங்கிக் கொண்டிருந்த தேவாவை பார்த்தாள். பண்றதெல்லாம் அடாவடி, முரட்டுத்தனம், ஆனால் ஒன்றுமே தெரியாத சாந்த சொரூபனாட்டம் தூங்குறத பாரு என்று முணங்கிக் கொண்டு அங்கு இருந்த துணிகளை ஒவ்வொன்றாக பார்த்தாள். "சரிம்மா, நீ துணி மாற்றிட்டு வா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்"
என்று பாட்டி சென்றுவிட ரதி அடுக்கி வைக்கப்பட்டதிலிருந்து இளம் சிவப்பு சுடிதார் ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டாள். அளவு கூட சரியா இருக்கு, நல்ல செலெக்ஷன் தான் என்று தன் புடவை முந்தானியை கலட்ட போனவள், இவர் தூங்கிட்டு தான் இருக்காரு என்று ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு பின் பக்கத்து அறைக்கு சென்று தாளிட்டு பட்டு புடவையிலிருந்து சல்வாருக்கு மாறினாள். தலையில் இருந்த வாடிய பூக்களை எடுத்துவிட்டு தலைவாரி எல்லா முடிகளையும் சேர்த்து மேல் தூக்கி கிளிப்பை போட்டாள். நீ வரும்போது தேவாவையும் எழுப்பிடுமா, அவனும் சாப்பிட வரட்டும் என்று பாட்டி டைனிங் டேபிளில் இருந்து குரல் கொடுக்க, சரிங்க பாட்டி என்றாள் ரதி. கவிழ்ந்து படுத்து தூங்கி கொண்டிருந்த தேவாவின் அருகில் நின்றவள், எப்படி எழுப்புறது? பக்கத்தில் இருந்த போர்வையை எடுத்து பாட்டி கூப்பிடுறாங்க என்று கூறிக்கொண்டே அவன் கையில் மெதுவாக தட்டினாள். அவனிடமோ எந்த அசைவும் இல்லை. திரும்பவும் போர்வையை சற்று உரக்க தட்டினாள். இம்முறை கவிழ்ந்து படுத்திருந்தவன் திரும்பி நேராக படுத்தான். இன்னும் கொஞ்சம் பலத்தை கூட்டி பாட்டி கூப்பிடுறாங்க என்று அவன் கையில் போர்வையில் பலமாக அடித்தாள். இன்னும் 2 முறை அடுத்தடுத்து அவள் அடித்த போது போர்வையை பிடித்து அவன் இரும்பு கரம் இழுக்க நிலை தடுமாறிய மல்லிகை கொடியாய் அவன் மேல் படர்ந்தாள் மங்கையவள். ஏய், என்ன பண்றீங்க? விடுங்க, என்ன பாட்டி எழுப்ப சொன்னாங்க, அதான் விடுங்க என்று அவள் கூச்சலிட்டபடியே அவன் நெஞ்சில் கை வைத்து அழுத்தி தன்னை விடுவிக்க முயன்றாள். தன் 2 கைகளையும் சேர்த்து இறுக்கி பிடித்து அவளை கைது செய்திருந்தவன் கண்களை திறக்காமலேயே அசைவின்றி படுத்திருந்தான். முதன்முறையாய் தன் மனையாளின் உடல் தீண்டலில் அவன் உயிரில் மின்சாரம் பாய அவன் இதயம் அவள் இதயத்துடன் ஒன்றி போய் மௌன மொழி பேச காதலில் திளைத்து கண்மூடி கிடந்தான் தேவா. இப்போ என்னை விட போறீங்களா இல்லையா என்று அவள் குரலை உயர்த்தி கத்திக்கொண்டே அவன் நெஞ்சை தன் கைகளால் குத்த அவளை இறுக பிடித்து கண்களை திறக்காமல் அசைவின்றி சில நிமிடங்கள் ஆட்டம் காட்டியவன், உஷ், சத்தம் போடாத என்றான் தேவா தன் கண்களை திறக்காமல். இவனிடம் போட்டி போட்டால் எதுவும் நடக்காது, அடங்கி போவதே நல்லது என்று உணர்ந்து கொண்டவள், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நான் சாப்பிட போகணும், டயர்டாக இருக்கு என்றாள் கெஞ்சலாக. ஆமாம், நீ டயர்டாக இருக்கல்ல, உன்னை விட்டுடுறேன், 2 நிமிஷம் 120 செகண்ட்ஸ். இந்த தேவாவோட நெஞ்சு மேலே அவன் பொண்டாட்டி தலை வச்சு படுக்கணும், ஆடக்கூடாது, அசையக்கூடாது, கண்களை திறக்கக்கூடாது, ஜஸ்ட் வெறும் 2 நிமிஷம்தான், அப்புறம் உன்னை விட்டுடுறேன் என்றான். அவள் உடல் முழுவதும் அவன் மேல் படர்ந்திருக்க தன் தலையை தூக்கி கையை நெஞ்சில் வைத்து அடித்து கொண்டிருந்தவள் அவன் சொன்னதை கேட்டு, முடியாது, கண்டிப்பாக என்னால் முடியாது என்றாள். அப்போ விடு, 2 நாள் ஆனாலும் நீ இப்படியே தான் இருக்கணும் என்று மீண்டும் தன் கண்களை மூடி படுத்து கொண்டான் அவன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சியதை அவன் காதில் வாங்கியதாகவே தெரியவில்லை. சரி, 2 நிமிஷம்தான், அப்புறம் என்னை விட்டுடுவீங்கல்ல என்றாள் அப்பாவியாக. கண்டிப்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல என்றான் தேவா. என்று தலையை ஆட்டிவிட்டு அவன் பரந்த மார்பில் கைகளை வைத்து தலை சாய்த்து கண்களை மூடினாள். அவள் தன் அணைப்பில் வந்ததும் அவளை இன்னும் சற்று இறுக்கி அணைத்தான். மனையாளின் மூச்சு காற்று மன்னவனின் உடலோடு கதை பேச இந்த உலகத்தையே மறந்தவனாய் ஆனந்த சயனத்தில் தன் கண்களை மூடி லயித்திருந்தான் தேவா. அறையின் சுவற்றில் இருந்த கடிகாரத்தின் நொடி முள் மட்டும் டக் டக் என்று சத்தம் கொடுக்க தன் கண்களை மூடியபடியே ரதி நேரத்தை எண்ணிக்கொண்டிருந்தாள். 2 நிமிடங்கள் முடிந்ததும் 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, விடுங்க என்றாள் ஆடாமல் அசையாமல். இரு இன்னும் முடியல, ஆடிட்டேன்னா முதல்ல இருந்து திரும்பவும் 2 நிமிஷம் என்றான் அவன் கண்களை மூடியபடியே. தன் பற்களை கொறித்தாள் ரதி. சரியான ராட்சசன். தன் அம்மாவை நினைத்து கொண்டாள். சொன்ன பேச்சு கேட்காம நீ பண்ணுறதுக்கு உன்னை அடக்க ஒரு ராட்சசன்தான் புருஷனாக வருவான் பாரு. ஐயோ அம்மா, நீ கொடுத்த சாபம் நிஜமாவே பழிச்சிருச்சு பாத்தியா என நினைத்து கொண்டாள் ரதி. தேவா, சாப்பிட வாங்கப்பா, நேரமாகுதில்ல என்று பாட்டியின் குரல் ஒலிக்க தேவாவின் பிடி தளர்ந்தது. வேகமாக எழுந்து கொண்டாள் ரதி. எழுந்து நின்று தன் பின்முதுகை கைகளால் தேய்த்து கொண்டாள். அவன் இரும்பு கரங்கள் இறுக்கி இருந்த இடம் வலித்தது. அவள் அவனை பார்த்து முறைக்க, இது வெறும் ட்ரையல் தாமா என்று அவளை பார்த்து குறும்பாய் சிரித்தான் தேவா.
அவன் எழுந்து குளிக்கச் செல்ல ரதி டைனிங் டேபிளில் உட்கார்ந்து கொண்டு வடையை கொறித்து கொண்டிருந்தாள். வாழைப்பூ வடை சூப்பராக செஞ்சிருக்கீங்க பாட்டி என்றாள். இன்னும் எடுத்து சாப்பிடுமா என்றார் பாட்டி. தேவா குளித்து கிளம்பி ஆஃபீஸ் உடையில் வந்தான். என்னப்பா வெளியே கிளம்புறியா என்றார் பாட்டி. ஆமாம் பாட்டி, ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை இருக்கு, சாப்பிட்டுட்டு போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றான். பாட்டி இருவருக்கும் உணவு பரிமாறினார். தேவா தன் தட்டில் இருந்த இனிப்பில் சிறிது எடுத்து இந்தா என்று ரதிக்கு ஊட்டப் போக வேண்டா என் தட்டிலையும் இருக்கு என்றாள். அவன் முரட்டுத்தனமாக இனிப்பை தன் உதட்டருகில் கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக திணிக்க ரதி தானாகவே வாயை திறந்து கொண்டாள். நீயும் கொஞ்சம் எடுத்து ஊட்டுமா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் என்று பாட்டி கூற அவளும் சிறிது இனிப்பை எடுத்து அவன் வாயில் வைத்தாள். இருவரும் சாப்பிட்டார்கள். ரதிக்கு நல்ல பசி. பாட்டியின் சமையல் ருசியில் வயிறு நிறைய சாப்பிட்டாள். அலுவலகத்திலிருந்து ஏதோ ஃபோன் வர தேவா ஃபோனில் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான். பாதி சாதம் தட்டில் இருக்க பாட்டி போதும், நான் அவசரமாக கிளம்பணும் என்று சரியாக சாப்பிடாமல் கூட ஓடினான். பாருமா இவனை, பாதி நாள் இப்படி தான், சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பான். ஏன்பா இந்த தட்டில் இருக்கிறதையாவது சாப்பிட்டுட்டு போயேன் என்று பாட்டி மனது கேட்காமல் கூற, இல்லை பாட்டி நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்றான். அவன் கிளம்புவதை பார்த்ததும் ரதியும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் ஹேண்ட்பேக்கை எடுக்க அறைக்கு வந்தாள். தேவாவும் அவனுடைய அலுவலக பேக்கை எடுத்து கொண்டிருந்தான். அப்போ நானும் கிளம்புறேன் என்றாள் ரதி. அறையில் இருந்த அவன் அலுவலக ஃபைல்களை தேடி பார்த்து கொண்டிருந்தவன், அதுக்குள்ள நீ எங்கே கிளம்புற, நீ இங்கே தான் இருக்கணும் என்றான். இல்லை, ஏற்கனவே அம்மா 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க என்றாள். ஃபோன் பண்ணினா ஏதாவது சொல்லி சமாளி. இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு ராத்திரி நீ ஏன் கூட தான் இருக்கணும் தெரியுமில்ல. அவளை பார்க்காமல் ஃபைல்களில் இருந்த பேப்பர்களை புரட்டியபடியே பேசினான் தேவா. திகைத்து போய் ரதி அவனையே பார்க்க அவன் இவளை கண்டு கொள்ளாமல் ஃபைல்களை தேடிக்கொண்டிருந்தான். என்ன, நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்சதும் நீங்கள் உங்கள் வீட்லேயும் நான் எங்கள் வீட்லேயும் இருக்கணுங்கிறது தானே பேச்சு என்றாள். அது இன்னைக்கு இல்லை, நாளையிலிருந்து தான் என்றான் தேவா அசால்ட்டாக. நான் இப்போது ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு 10 மணி ஆகும். நான் வர்றதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற, ரூமை எல்லாம் பூ போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு நீயும் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு ரெடியாக இரு. நான் 10 மணிக்கெல்லாம் ஓடி வந்துடுறேன் என்றான் சர்வசாதாரணமாக. நீங்கள் சொல்கிறது கனவுல கூட நடக்காது. நீங்கள் கிளம்பினதும் நானும் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் என்றாள். தன் மொபைல் ஃபோனை எடுத்து பேக்கிற்குள் போட்டபடியே, உன்னை விட்டா தானே போவ, கட்டி வச்சிட்டா எப்படி போவ என்றான். நீங்கள் என்ன கட்டி வைக்கிற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா என்றாள் அவனுக்கு போட்டியாக. ஓ, என்கிட்டயே சவாலா என்று ஃபைலை வைத்துவிட்டு வந்தவன் அவள் மேல் போட்டிருந்த சல்வாரின் துப்பட்டாவை உருவினான். ரதி மிரண்டு பின்வாங்க அவள் கைகள் இரண்டையும் துப்பட்டாவினால் கட்டி அவளை பக்கத்தில் இருந்த சேரில் உட்கார வைத்து சேரோடு சேர்த்து இறுக்கி கட்டினான். வேண்டாம் விட்டுடுங்க, அப்புறம் கத்தி கூச்சல் போட்டு ஊரையே கூப்பிடுவேன் என்றாள். தேவா சிரித்து கொண்டே, முரண்டு பிடிக்காத செல்லம், இன்னைக்கு மட்டும்தான் என்று கூறிவிட்டு தன் 2 விரல்களை மடித்து வாயில் வைத்து விசிலடிக்க ஜோகி ஓடி வந்தான். ஜோகி, இவளை வெளியே விட்டுறாத, டேக் கேர் என்று தேவா கூற ஜோகி தன் கால்களை மடித்து ரதியின் முன் சின்சியராக முகத்தை வைத்து கொண்டு படுத்துக்கொண்டான். இப்படி ஒரு நாய் வீட்டில் இருப்பதை ரதி இப்போதுதான் கவனித்தாள். ஆளுயர அந்த ஜெர்மன் ஷெப்பர்டை பார்த்ததும் பயத்தில் அமைதியாகி போனாள் அவள். ஓகே, நான் வரட்ட பொண்டாட்டி என்று கூறிவிட்டு தன் பேக்கை எடுத்துக்கொண்டு அவன் கிளம்பி சென்று விட்டான். சரியான ராட்சசன் என்று திட்டிக்கொண்டே ரதி தன் கைகளை கலட்ட முயற்சிக்க ஜோகி சத்தமாக அவளை பார்த்து குறைத்தான். பயத்தில் அமைதியாக அசையாமல் உட்கார்ந்து விட்டாள் ரதி. அம்மா சொன்ன மாதிரியே இவன் ராட்சசன்தான் என்று அவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. ரதிமா, பாட்டி வந்துட்டேன். இவன் எப்போ விளையாடுவான் எப்போ கோபப்படுவான்னே தெரியாது. என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான் பாரு என்று அறைக்கு வந்த பாட்டி, ஏய் அவன் சொன்னான்னு நீயும் வந்து காவலுக்கு உட்காந்துருக்கியா, எழுந்து ஓடிப்போ என்று பாட்டி விரட்ட ஜோகி வாளை ஆட்டி கொண்டு ஓடிவிட்டான். காலையில் கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்போ கையை கட்டி சேரில் உட்கார வச்சிருக்கான் என்று முடிச்சுக்களை அவிழ்த்து விட்ட பாட்டி
சும்மா உன்னை பயமுறுத்தி விளையாடி இருக்காமா பாரு. இங்கே உன்னை கட்டி போட்டுட்டு அங்கே என்கிட்ட வந்து பாட்டி நீங்கள் போய் அவள் கட்டை அவிழ்த்து விட்டுடுங்க, நான் காரில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வர சொல்லுங்க, நான் போகும்போது அப்படியே அவளை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி உனக்காக காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காமா. அளவுக்கு அதிகமாக விளையாடுவான், அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக கோபப்படுவான். நீ போமா என்றார் பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி என்று தன் கண்களில் இருந்து விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் வெளியில் வர தேவா காரின் முன் இருக்கை கதவை திறந்து வைத்து காத்திருந்தான். கோபத்தோடு வந்த ரதி காரில் ஏறி உட்கார்ந்தாள். ஏய், என்ன என் செல்லத்துக்கு முகமெல்லாம் பேயறிஞ்ச மாதிரி இருக்கு, பயந்துட்டத்தானே என்று அவனுடைய ஆள்காட்டி விரலை அவள் முகத்திற்கு முன்பாக நீட்டி கேட்டுவிட்டு பலமாக சிரித்தான் தேவா. நான் சும்மா தான் விளையாடினேன், ஆனால் நீ நிஜம்னு நினச்சி ரொம்ப ரொம்ப பயந்துட்டல்ல என்று அவன் சிரிக்க சிரிக்க ரதி இன்னும் கடுப்பாகி போனாள். சரி சரி, இப்போது உன்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுடுறேன், நாளைக்கு திரும்பவும் வீட்டுக்கு வருவல்ல என கேட்டவன், நீ என்ன சொல்கிறது, நான் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும் என்று அதிகாரமாய் பேசிவிட்டு காரை ஓட்டினான். மருத்துவமனை வாசலில் காரை நிறுத்தினான் தேவா. ரதி பேசாமல் இறங்க, பாய் செல்லம் என்றான். அவள் எதுவும் பேசாமல் போக, ஏய் பாய் சொல்லிட்டு போடி என்று அவன் கத்துவதை கண்டுகொள்ளாமல் அவள் தன் தாலியை சல்வாரின் உள்ளே போட்டு உடையை சரி செய்து கொண்டே நடந்து கொண்டிருந்தாள். அவள் தாலியை மறைத்து கொண்டு செல்வதை காருக்குள் இருந்து பார்த்த தேவா, என் உயிரிடு நீ, என்னை விட்டு இப்போ நீ தள்ளித்தான் நிற்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் கூடிய சீக்கிரம் என்னோட உண்மையான அன்பு உன்னை என்கிட்ட இழுத்துட்டு வரும் பாரு என்று நடந்து செல்லும் அவளை பார்த்து கொண்டே மனதில் பேசிக்கொண்டான் அவன். என்னம்மா நீ காலையில் காலேஜுக்கு போயிட்டு வர்றேன்னு போன, இப்போ மணி 5 ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்ற, அப்பா வேற ரதி எங்கேன்னு உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாரு, ஃபோன் பண்ணினா ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிற என்றாள் அம்மா. ரதியோ என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்து கொண்டிருக்க ஜானகி ரதியின் முகத்தையே பார்த்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள். ரதிக்கு பயத்தில் முகத்தில் வியர்வை அரும்பியது. என்னம்மா அப்படி பார்க்குற என்றாள். இல்லை, உன் முகத்தில் ஏதோ வித்தியாசமாக தெரியுதே, கோயிலுக்கு போனியா என்றாள். ஆமாம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் என்றாள் ரதி. அது சரி, குங்குமத்தை நெத்தியில் வைக்காம அதே நடி கல்யாணமான பொண்ணுங்களாட்டம் நடுவகுடில் வச்சிருக்க என ஜானகி கேட்ட போதுதான் ரதிக்கு ஞாபகம் வந்தது. ஐயையோ, தாலியை மறைச்சவ குங்குமத்தை தொடைக்க மறந்துட்டேனே. காலையில் தாலி கட்டி முடித்ததும் ஐயர் சொல்லி தேவா தன் தலையை சுற்றி முன்னேற்றியில் வைத்த குங்குமம் தான் அது. எங்கம்மா என்று எதுவும் தெரியாதவள் போல கண்ணாடியில் பார்த்த ரதி, ஓ இதுவாமா, கோயிலில் குங்குமம் வச்சது அழிஞ்சிருச்சு போல, அதான் மேலே வரைக்கும் போயிருச்சு என்று ஒரு வழியாக சமாளித்து கொண்டாள். அதற்குள் சத்தம் கேட்டு தூங்கி கொண்டிருந்த ரதியின் அப்பா கண் விழித்தார். அப்பா இப்போ எப்படி இருக்குப்பா, உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே என்று ரதி கேட்டுக்கொண்டே ராஜனின் பக்கத்தில் உட்கார்ந்தாள். கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, மற்றபடி ஒரு தொந்தரவும் இல்லை என்றார் ராஜன். சரிப்பா இருங்க, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வர்றேன் என்று எழுந்தவளின் கையை பிடித்து நிறுத்தினார் ராஜன். வேண்டாம்மா, இப்போ வேண்டாம், கொஞ்ச நேரம் போகட்டும் என்றவர், என்னால் உனக்கு தாம்மா கஷ்டம், பாவம் என் குழந்தை தன்னந்தனியாக கிடந்து கஷ்டப்பட்டு என் உயிரை காப்பாற்றிட்ட. எங்கள் அம்மா என்னை பெத்தெடுத்த தாயினா நீ எனக்கு மறுஜென்மம் கொடுத்த இன்னொரு தாயுமா என்று ராஜன் உணர்ச்சி வசப்பட்டு பேச, ஐயோ அப்பா எதுக்கு இப்போ அலறீங்க, இதே மாதிரி சூழ்நிலையில் நானும் அம்மாவும் இருந்திருந்தா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? அதைத்தானப்பா நானும் செஞ்சேன். உங்களுக்கு உடம்பு முழுசாக குணமாகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இருங்க, உங்களுக்கு டிவியில் பழைய பாட்டு போட்டு விடுறேன் பாருங்க, நான் அதுக்குள்ளே போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று தொலைக்காட்சி பெட்டியை உயிர்ப்பித்து அதில் இளையராஜா பாடல்கள் வந்து கொண்டிருக்க ரதி ஜூஸ் வாங்க சென்றாள். அடுத்த நாள் காலை ராஜனை ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்வதாக கூறியிருந்தார்கள். இரவு அம்மாவுடன் படுத்திருந்த ரதி தூங்கும் போதும் தாலி அம்மாவின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள். காலை 5:30 மணிக்கே தூக்கம் கலைந்திருந்த தன் தலைமுடியை கைகளால் சரி செய்து கிளிப்பை போட்டு பல் துளக்கி முகம் கழுவினாள். அப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்த இந்த ஒரு வாரத்தில் இரவெல்லாம் சரியாக தூங்காமல் அழுது கொண்டே இருந்த அம்மா இன்றுதான் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள். ராஜனும் தூங்கி கொண்டிருந்தார். ரதி பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு
கேண்டீனுக்கு சென்று காஃபி குடித்துவிட்டு அப்பா அம்மாவுக்கும் காஃபி வாங்கி கொண்டு வந்து விடலாம் என்று தன் துப்பட்டாவை எடுக்க, என்னம்மா அப்பாவை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க என்று அறையின் பாத்ரூமை சுத்தம் செய்ய வந்த ஆயா கேட்க, இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க என்றாள். பின்பு ஃப்ளாஸ்கை எடுத்துக்கொண்டு அந்த ஆயாவுடனே பேசிக்கொண்டே நடந்தவள் கீழ்த்தளத்தில் இருக்கும் கேண்டீனுக்கு வந்தாள். மணி 6 ஆகி இருந்தது. ஃப்ளாஸ்கில் 2 காஃபி என்று ஃப்ளாஸ்கை கொடுத்துவிட்டு அவளுக்கு ஒரு காஃபியை கையில் வாங்கி கொண்டு வந்து உட்கார்ந்தாள். அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்பதால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இருந்தவர்களின் குடும்பத்தினர்கள் ஃப்ளாஸ்கை கையில் வைத்து கொண்டு ஒவ்வொருவராக காஃபி டிஃபன் என்று சாப்பிட வரத் தொடங்கி இருக்க அந்த அதிகாலை நேரத்திலும் கேண்டீன் பரபரப்பாகவே இருந்தது. ஆவி பறக்கும் சூடான காஃபியை உறிஞ்சிவிட்டு கண்களை மூடி அதை ரசித்து குடித்து கொண்டிருந்தாள் ரதி. அவளுடைய மொபைல் ஃபோன் சினுங்கியது. யாரது? காலங்காத்தால ஃபோனை எடுத்தாள். அழைப்பு வந்திருந்தது தேவாவின் ஃபோனிலிருந்துதான். அவன் பெயரை அவள் சேவ் செய்யவில்லை என்றாலும் 555 என்று முடியும் அவனுடைய ஃபேன்சி நம்பர் அவளுக்கு நன்றாக தெரியும். என்ன இது இந்த நேரத்தில் கூப்பிடுறான்? வீட்டுக்கு வான்னு சொல்லிடுவானோ? ரதி ஃபோனை எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசிப்பதற்குள் ஃபோனில் கடைசி ரிங் முடிந்து கட்டானது. திரும்பவும் கூப்பிட்டான். விடமாட்டான் போல இருக்கே. ஃபோனை அட்டன் செய்தாள். ஹலோ செல்லம்மா, குட் மார்னிங். நீ எழுந்துட்டியா? எங்கே இருக்க என்றான். கேன்டீனில் காஃபி குடிச்சிட்ருக்கேன் என்றாள். நேற்று ராத்திரி நீ இல்லாமல் தனியாக எனக்கு தூக்கமே வரல தெரியுமா என்றான். தினமும் தனியாக தானே தூங்குவீங்க, அப்புறம் நேற்று மட்டும் என்ன என்றாள். அப்போது நான் பேச்சுலர், ஆனால் நேற்றுலேருந்து நான் பேச்சுலர் இல்லையே, அதான் தூக்கமே வரல என்றான். சரியான இம்சை என்று முணங்கி கொண்டாள் ரதி. சரி, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணினீங்க என்றாள். ஏய், உனக்கு தெரியுமா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காலையில் எழுந்ததும் நான் கண் விழிக்கும்போது என் பொண்டாட்டி தலைக்கு குளித்து தலையில் டவலை கட்டி தளக்க புடவை கட்டி நெத்தியில் குங்குமம் வச்சு கொஞ்சம் வெட்கம் கலந்த புன்னகையோடு வந்து என்னை எழுப்பி காஃபி கொடுக்கணும். அந்த ஆவி பறக்கிற பெட் காஃபியை நான் குடிக்கணுங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை என்றான். ரதிக்கு லேசாக பயம் தொற்றிக்கொண்டது. ஐயோ, வந்து இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிடுவானோ? மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, பல்லு விளக்காம பெட் காஃபி குடிக்கிறதெல்லாம் ஒரு ஆசையா என்றாள். அந்த ஃபீலே தனிதாமா, அதை வாயில் சொன்னால் புரியாது. நீ என்ன பண்ண, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. நான் சொன்ன மாதிரி குளிச்சு புடவை கட்டி வெட்கத்தோட பெட் காஃபி நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் என்றான் சீரியஸாக. இல்லை, இன்னைக்கு அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அது விஷயமா நான் ரிசப்ஷனில் போய் பேச வேண்டியிருக்கு. என்னால் இப்போ வர முடியாது. அதோட இந்த நேரத்தில் ஆட்டோ பஸ் எதுவுமே கிடைக்காது என்றாள், அவனிடமிருந்து தப்பித்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில். ஓ, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் இல்லை? ஆமாம், எத்தனை மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க? 10 மணிக்கு என்றாள். அங்கேருந்து இந்த நேரத்தில் நீ வர்றது கஷ்டந்தான். வேண்டாம், நீ வர வேண்டாம். அந்த பெட் காஃபி குடித்தா என்ன த்ரில் இருக்குமோ அதே த்ரில்லோட சாயங்காலம் வரைக்கும் நான் நல்லா எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிற மாதிரி ஒன்றே ஒன்று கொடு போதும் என்றான். ஒன்றா? என்ன ஒன்று கொடுக்கணும் என்றாள் ரதி காஃபியை உறிஞ்சி கொண்டே. ஏய், தெரியாத மாதிரியே கேட்குற பாத்தியா? என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து நான் ஒரு முத்தம் கேட்டால் தப்பில்லையே என்றான். குடித்த காஃபி புறையேற இருமல் வர தலையை தட்டி கொண்டாள் ரதி. என்ன காலங்காத்தால ஃபோன் பண்ணி விளையாடுறீங்களா? நான் ஹாஸ்பிட்டலில் கேன்டீனில் இருக்கேன். பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா என்றாள். சரி கூல், ஃபோனில் வேண்டாம். நான் உன்கிட்ட இருந்து நேர்லேயே வாங்கிக்கிறேன். இப்போது நான் கொடுக்குறத நீ வாங்கிக்க என்று அழுத்தமான ஒரு முத்தத்தை தன் அலைபேசி திரையில் பதித்தான் தேவா. நொடிகளில் அது ரதியின் செவியை சென்றடைய அவள் அப்படியே ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தாள். ஹலோ என்று அழைத்து கொண்டிருந்த தேவா, ஆஃபீஸ் கால் வருது, பாய் என்று ஃபோனை வைத்துவிட கண்களை பட்டாம்பூச்சியாய் படபடவென மூடி திறந்து தன் தலையை ஆட்டி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் ரதி. போயும் இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, சரியான ராட்சசன், கடவுளே என்னை காப்பாத்து என்று மெதுவாய் அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி பேசிவிட்டு இதுவரை சேவ் செய்யாமல் இருந்த அவன் மொபைல் நம்பரை ராட்சசன் என்று போட்டு சேவ் செய்து கொண்டாள் ரதி. காலை மணி 10 ஆகிவிட்டது. என்ன, இன்னைக்கு 10 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, டாக்டர் வர சொல்லவே இல்லையே என்று ரதி யோசித்து கொண்டிருக்க, மேடம் உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க என்று நர்ஸ் வந்து அழைக்க,
மருத்துவரின் அறைக்கு சென்றாள் ரதி. மே ஐ கமின் டாக்டர் என்று அவள் கேட்க எஸ் என்று பதில் வந்தது. மருத்துவருக்கு எதிர்ப்புறமாக போடப்பட்டிருந்த சேரில் தேவா உட்கார்ந்திருந்தான். இவன் எப்போ வந்தான் என்று தேவாவையே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டே ரதியும் சேரில் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ராஜனின் டிஸ்சார்ஜ் சம்மரி மற்றும் மாத்திரைகள் அடுத்து எப்போது வர வேண்டும், உணவு என்ன சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் விளக்கமாக கூறிய மருத்துவர், நீங்கள் தேவாவுக்கு ஃப்ரெண்டுன்னு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுது. தேவாவும் என்னோட தம்பியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் உங்கள் அப்பாவை ஸ்பெஷல் கேரோட பார்த்துக்க சொல்லி இருந்தான் என்று மருத்துவர் கூற, இதெல்லாம் எதையுமே இவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று ரதி தேவாவையே ஆச்சரியமாக பார்த்தாள். ஓகே அண்ணா, தேங்க்யூ என்று மருத்துவரிடம் கை குலுக்கிவிட்டு தேவா எழுந்து நடக்க ரதியும் அவனுடன் சேர்ந்து நடந்தாள். அவன் வழியை பார்த்து நடக்க அவள் அவனை பார்த்து நடந்தாள். தேங்க்ஸ் என்றாள். எதுக்கு என்றான் அவன் தன் புருவங்களை சுருக்கி. எங்கள் அப்பாவுக்காக டாக்டர்கிட்ட பேசினதுக்கு. நீதான் என்னை இன்னும் யாரோ மாதிரி பார்க்குற. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேற நான் வேற இல்லை. உன் குடும்பம்தான் என் குடும்பம். சரி வா, டிஸ்சார்ஜ் ஆனதும் நானே உங்கள் எல்லாரையும் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் என்றான் தேவா. பாட்டி சொன்ன மாதிரி இவன் எப்போ இனிக்க பேசுவான், எப்போ அழ வைப்பான்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது என்று ரதி யோசித்து கொண்டிருக்க, ஹலோ ரதி, இன்னைக்கு தானே மாமா டிஸ்சார்ஜ் என்று கேட்டுக்கொண்டே சதீஷ் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். தேவாவின் பக்கத்தில் அவனுடன் பேசியபடி நடந்து வந்தவள் சதீஷை பார்த்ததும் தேவாவிடமிருந்து பயந்து விலகி நடக்க, சிரிப்புடன் வந்த சதீஷையும் ரதியின் செயலையும் மாறி மாறி பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறி கண்கள் சிவந்து முகம் இறுகி போய் அப்படியே அங்கேயே நின்று விட்டான் தேவா கோபத்துடன்.